2026 தேர்தல் உங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலா பொதுக்குழு கூட்டம் உங்க தலைமையில கும்பகோணத்தில் நடத்திருக்கீங்க. இது எப்படி இருக்கு? வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்களே சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது? நாங்க பார்த்தோம். பிரம்மாண்டமா இருக்கா இல்லையா? பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம். ஐயா அப்ப சொல்லியிருந்தீங்க பேர் நீங்க உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. போடலாம். உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து இப்போ சின்னையா உங்க பேச்சு கேட்கலன்னு சொல்றீங்க. அவங்க போட்டோ இங்க யூஸ் பண்ணிருக்காங்களே நிர்வாகிகள்லாம். அவங்க சின்னையா போட்டோவை இங்க வச்சிருக்காங்களே. அது ஸ்டாலினுக்கு அந்த பாசம் போகல. சின்னையா பாசம். ஐயா தேர்தல் கூட்டணி யாரும் நம்ம தேர்தல் கூட்டணி யாரோட 2026 தேர்தல் கூட்டணி உங்களுக்கு தெரியாமல நாங்கள் கூட்டணி வைப்போம். காற்று நுழையாத இடத்திலே கூட நீங்கள் நுழையக்கூடியவர்கள் உங்களிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் அறிவிப்போம். பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் நீங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரு கட்சி நிர்வாகிகளுக்கு எதிர்பார்ப்பார்கள். மீண்டும் அது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நடந்த 8ஆம் தேதி நடந்தது மாநில செயற்குழுவில் மாநில செயற்குழுவில் 2500 பேர் வந்தாங்க. எவ்வளவு? 2500 பேர். கார் மட்டும் ஒரு 800 கார் வேன் பஸ் எல்லாம் 800. அவ்வளோ பிரம்மாண்டமாக உற்சாகத்தோடு வந்தார்கள் மாநில செயற்குழு. பாஜக எச் ராஜா நீங்களும் சின்னையாவும் சேர்ந்துருந்தா அழகுன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் சின்னையாவும் சேர்ந்து இறந்தீங்கன்னா கண்ணுக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில உங்களுடைய பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா இருக்கார் சார். அவருடைய ஆசை விருப்பத்தை சொல்லியிருக்காரு. நிறைவேறுமா சார்? போக தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.